அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ, இவ்வளோ தான் நம்ம பிரியாணி மசாலாவுக்கு. அது எவ்வளோன்னு எடை போட்டுக்கலாம் பாருங்கள். இப்படி ஒரு சின்ன மிஷின் இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் வாங்கும்போதே கரெக்டாக அந்த அளவு சொல்லி வாங்கிக்கோங்க. பட்டை 70 கிராம். இது சுலோன் பட்டை. நம்ம இன்னொரு பட்டை இருக்கும், அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுதான் நல்லாவும் இருக்கும். அதுவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை விட இதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. இது 70 கிராம் எடுத்துக்கணும். நம்ம சின்ன சின்னதாக அதில் உடச்சி போட்டுக்கலாம். இந்த பிரியாணி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியனுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இதை பிரியாணிக்கும் போட்டுக்கலாம், ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். இது நம்ம நிறைய அது இதுன்னு போடுறத விட சிம்பிளாக இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 70 கிராம் இந்த பட்டை நம்ம எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு அதில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் எடை போட்டு தான் நான் போடுறேன். பட்டை 70 கிராம் எடுத்தோம்னா ஏலக்காய் 50 கிராம் தான் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக போட்டாலும் அந்த வாசம் இருக்காது. அதனால் ஏலக்காய் ஒரு 50 கிராம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு இந்த மாதிரி தான் அரைச்சிக்குவோம். ஏலக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ காட்டை இருந்தாலும் அது கொஞ்சம் லைட்டாக ஆயிரும். 50 கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கோம். அதில் பாதி 25 கிராம் இல்லை 30 கிராம் போட்டுக்கலாம் கிராம்பு. அதுக்கு மேலே போடக்கூடாது. கிராம்பு அதிகமாக போட்டோம்னா காரம். ஏலக்காய் நல்லா வாசமாக இருக்கும். பட்டை அதுவும் நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஆனால் கிராம்பு மட்டும் ரொம்ப காட்டமாக இருக்கும். அதனால் கிராம்பு கம்மியாக தான் நம்ம போடணும் எப்போவுமே. இன்னும் சில பேர் ரொம்பவும் கம்மியாக போடுவாங்க, ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட் தெரியாது. இந்தளவுக்கு போட்டாலே போதும். பாருங்கள், அன்னாச்சிப்பூ அது ஒரு 10 இருக்கும், 10 கிராம் இருக்கும், அவ்வளோதான். சோம்பு ஒரு 10 கிராம் இருக்கும். சோம்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் போட்டால் நல்லா வெஜிடபிள் சோறு ஆக்குறதுக்குலாம் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். வெஜ்ஜு குருமாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு பொறுமையாக வறுக்கணும். தீ சிம்மில் தான் இருக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. நம்ம மிக்சியில் போட்டோம்னா அது நல்லா தூளாகிறதுக்காண்டி தான் நம்ம வறுக்கிறோம். ஏன்னா நைஸ் பவுட்ராக வராது, வதன்னு இருந்தால். அதனால் அந்த வெயிலில் கூட வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வெயில் இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு அந்த சூடு மட்டும்தான் ஏறணும், பொரிஞ்சிடக்கூடாது. சூடு மட்டும் ஏறணும். நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் சுடணும், அவ்வளோதான். பட்டை மட்டும் தனியாக வறுத்துட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் ஒன்றாவே வறுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். சும்மா ஒரு 2 கிண்டிட்டு அப்படியே ஸ்டவ்வை அமர்த்திட்டு அந்த அனல்லே விட்டுறலாம். நம்ம பொரிஞ்சிடக்கூடாது. பொரிஞ்சிடுச்சுன்னா அந்த வாசம் இருக்காது. அதனால் நம்ம சும்மா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்தாலே போதும். அந்த சட்டியில் உள்ள சூட்லேயே நம்ம விட்டுட்டோம்னா நல்லா அரைக்கும்போது நல்லா ஈஸியாக அரைஞ்சிடும். பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான்.
இந்த அளவு பொரிஞ்சால் போதும். ஸ்டவ் அமர்த்திடலாம். எல்லாத்தையும் நம்ம இந்த அளவு வறுத்துட்டோம். எதுவுமே கலர் மாறக்கூடாது. அந்த சட்டியோட சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது தடவை அரைச்சிருக்கோம். கொஞ்சம் ஆற விட்டு இன்னொரு தடவையும் நம்ம போடுவோம். நம்ம 2 தடவை இந்த மாதிரி ஆற விட்டு அரைச்சா தான் அது நைஸ் பவுடராக வரும். இல்லாட்டி கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம போட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக ஆயிடுச்சு. இந்த பவுட்ரு ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். நல்லா ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெளியவே வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா ஆற வச்சிடணும். இப்படி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். நல்ல நயமான ப்ரீமியம் இந்த மாதிரி கரம் மசாலா வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு அரைக்கணுன்றது தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.